வணக்கம். வெல்கம் டு தமிழம்மா சேனல். இன்றைக்கி நாம் சிக்கன் ரைஸ் வீட்டில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கின ஃப்ரை பண்ண சிக்கனாக இருந்தாலும் ரைஸ் செஞ்சு சாப்பிட்லாம். ஆனியன், கேபேஜ், கேப்சிகம், டொமேட்டோ, கொரியாண்டர் லீஃப் இதெல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இது ஃப்ரை பண்ண சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், கரம் மசாலா, கறி மசாலா, சீரகப்பொடி, சிக்கன் மசால் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. சிக்கன் ஃப்ரை பண்ண எண்ணெய் தாங்க இது. ஆனியன் போட்டுக்கலாம். அடுத்தது கேபேஜ், நெக்ஸ்ட்டு கேப்சிகம் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு கிளறிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டிங்கன்னா இந்த காயெல்லாம் சீக்கிரம் சுருங்கி வந்துடும். அடுத்தது தக்காளி போட்டுக்கோங்க. இதையும் போட்டு நல்லா ஒரு கிளறிக்கோங்க. இப்போது 2 முட்டையை உடச்சி வச்சுருக்கேங்க. அதையும் ஊற்றிக்கலாம். இதையும் ஊற்றி நல்லா கிளறிக்கோங்க. அவ்வளோதான், நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது சாப்பாடு போட்டுக்கலாங்க. நல்லா ஆறின சாதங்க இது. சுட சுட போட்டாதீங்க. கிளறும் போது நல்லா குழண்டு வந்துடும். நல்லா சாதம் ஆறி இருக்கணுங்க. சாதத்தை போட்டு இந்த மசாலெலாம் போட்டு சிக்கனையும் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. லாஸ்ட்டாக கொரியாண்டர் லீஃப் தூவிக்கலாம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. சிக்கன் ரைஸ் வேணால் நீங்கள் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாங்க. கடையில் போய் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக நீங்கள் வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரைஸ் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த சாப்பாடை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.